அருமை தேவன் நித்திய சுவிசேஷம் உலகமெங்கும் சென்றடைந்து அதன் மூலமாய் மனுக்குலத்திலிருந்து தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டியானவர்களை எழுப்பி தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியான அவருடைய அந்தத்தில் நிறைவேற்ற தீர்மானித்துள்ள சத்தியங்களை ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றும் சொல்லுகிறார். The eternal gospel is also declared as the gospel of the kingdom to prepare the bride from the fellowship of saints. He is preparing a beautiful bride to be meet with them. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள் பல நிலைகளை அவரால் எதிர்பார்க்கிற மனவாட்டியானவர் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவ திட்டத்தை சார்ந்து பல சுவிசேஷங்கள் நிருபத்தின் வாயிலாக நாம் வாசிக்க முடிகிறது. Because the bride has to clothe with different garments. She has to decorate herself with the beauty of holiness. Many truths regarding the kingdom's gospel has been written in the epistles written in the word of God.